Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா லேண்டிங் பேஜஸ் எப்படி செய்யறதுன்னு. ரைட், இந்த மாதிரி நார்மலா உங்களுக்கு ஒரு டொமைன் இந்த மாதிரி உங்களோட டொமைன் அட்ரஸ்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லேண்டிங் பேஜும் கேட்பாங்க. இப்போ நம்மளால அந்த ஃபைவர்ல எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ஜாப்ஸ் போடுற நேரம் உங்களுக்கு வந்து கிளையண்ட்டை வந்து அந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வரும். சும்மா ஒரு நார்மலா ஒரு இமேஜஸ் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆனால் டிசைனிங் வந்து கொஞ்சம் நல்லா நீங்க செஞ்சு கொடுக்கணும். ரைட், இப்போ அதே மாதிரி ஃபைவர் இந்த பீப்பிள் பவர் இதுவும் அதே மாதிரி ஒரு சைட் தான். ஃபைவர் மாதிரி இதுவும் ஒரு பெஸ்ட் சைட்ஸ். இதெல்லாம் வேர்ட்பிரஸ் வெப் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் இதில் எல்லாம் போய்ட்டு நீங்கள் ஜாப்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை லோகோ டிசைன் இ-காமர்ஸ் அது தான் மெயினாகவே இருக்குது. இப்போ வேர்ட்பிரஸ்ன்னு அடித்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ரைட், இதில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு பேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸுக்கு உள்ளது இந்த பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்ததே தான் இருக்குது. வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஆஸ்ட்ரா தீம் அண்ட் எலமெண்டர் பாருங்கள் 1500 USD பே பண்ணுறாங்க. அதான் நான் சொல்லி கொடுத்ததே தான் உங்களுக்கு இந்த வேர்ட்பிரஸ் வித் ஆஸ்ட்ரா தீம் வித் எலமெண்டர். இப்போ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து இதுகளில் வந்து நீங்கள் மணி மேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், இதில் பார்த்து நிறையா இருக்குது. இந்த கஸ்டமைசிங் இந்த அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அந்த மாதிரி கிக்ஸ் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ரைட், இப்போ இதில் 1500 USD. அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு டீப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், இந்த மாதிரி லேண்டிங் பேஜுக்கு நீங்கள் வந்து ஒரு 200 and 300 USD வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே ரைட், இப்போ இதை நான் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் டேஷ்போர்ட்டுக்கு போகிறேன். ரைட், இப்போ இந்த டேஷ்போர்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் ஒன்று எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னா சொல்லி கொடுத்துட்டேன். உங்கள் பேஜஸ் ஆட் பண்ணுறதுலாம் அதெல்லாம் பார்க்க நண்பர்களுக்கு வந்து நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வேர்ட்பிரஸில் வெப்சைட் செய்கிறதுன்றதை. இப்போ நமக்கு லேண்டிங் பேஜ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு ஹால் பேஜுக்கு போயிட்டு அண்ட் அந்த ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜில் வந்து எடிட் வித் எலமெண்டருக்கு போயிட்டு நான் செஞ்ச டிசைனை ரிமூவ் பண்ணிட்டு நான் புதுசாக அதே இது செய்ய போகிறேன். உங்களுக்கு பாருங்கள், வெரி சிம்பிள். ஓகே, இதை வந்து சரியாக நீங்கள் கற்றுக்கிட்டேனாவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேர்ட்பிரஸில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். ரைட், இப்போ நான் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் ஃபர்ஸ்ட் வந்து செய்ய போகிறேன். ரைட், இப்போ எலமெண்டரில் பாருங்கள் பேசிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எலமெண்டர் லோட் ஆகினா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு 2 காலமாக பிரிக்கிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த செக்ஷனில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 2 காலம் இருக்குது. இந்த 2 காலத்தை அப்படி கிளிக் பண்ணுறேன். அப்போ இங்கே 2 அப்படி பிரிப்படுற நேரம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இங்கே போயிட்டு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து எடிங் ஒன்று போடணும். ரைட், இப்போ இங்கே வந்து நீங்கள் எடிங் இல்லைன்னா என்ன வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். எடிங்னு சொல்லுங்கள் HAD நடிச்சாவே வந்துடுது. இதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு அடிங். இந்த அடிங்கில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஃபுட் ஹேவ் சம் டேஸ்ட். நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்துருங்க, நான் அப்படி கொடுக்குறேன் டெக்ஸ்ட். இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுக்குறேன். ரைட், கொடுத்தா இந்த வந்துச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு வேணா ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து H2ல் இருக்குது, இதை வந்து நான் கொஞ்சம் குறைக்கிறேன். ஒரு H5ல் மாதிரி சின்னதாக வச்சுக்கிறேன். ஓகே, சின்னதாக வச்சுக்கிறேன் ஸ்டைலில். ரைட், ஓகே ஸ்டைல்ஸ். ரைட், இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ரைட் இந்த சைஸ்லேயே வச்சுக்கோம். ரைட், இப்போ நான் ஸ்டைலில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கன்னா வேறு ஏதாவது டைப்போகிராஃபிக்கில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை போய்ட்டு நீங்கள் வேணுங்கன்னா அந்த ஃபாண்ட்டில் வந்து ஏதாவது வந்து ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். ரைட், இந்த பாப்பிங்ஸ்ன்ற ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணேன். இது வந்து நல்ல ஒரு இதில் வந்து நீங்கள் டைப்போகிராஃபிக்கில் போய்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலியில் போய்ட்டு பாப்பின்ஸ் நீங்கள் சும்மா POPன்னு அடித்தா இந்த பாப்பின்ஸ் வரும். இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப அழகான ஃபாண்ட்டுங்க. இந்த ஃபாண்ட்டை தான் நம்ம நார்மலாக ரொம்ப பேரே சூஸ் பண்ணுறது. இந்த வேர்ட்பிரஸ் டிசைனர்ஸ் வந்து ரொம்பவே சூஸ் பண்ணுவோம் அந்த பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட் தான். ஓகே, அதனால் இந்த ஃபாண்ட்டை தான் நான் சூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இப்போ கொஞ்சம் நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் கணக்கு வச்சுக்கோம் வச்சுட்டு அடுத்து வந்து இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் இதுக்கான ஃபாண்ட் கலரை வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த சைடில் இருக்குது. ரைட், சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகே ரைட், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து திரும்ப கீழே இன்னொரு அடிங் போட போகிறேன். வந்து இதை அப்படியே ட்ரெடிங்கை திரும்பி ட்ராக் பண்ணி கீழே அப்படி ட்ராக் பண்ணுறேன். இந்த பாருங்க ட்ராக் பண்ண காட்டுது. உடனே இன்னொரு அடிங் வந்துச்சு. இப்போ இதில் வந்து நான் என்னத்தை பேஸ் பண்ண போகிறேன், ரெண்டாவது டேஸ்டி ஐஸ்கிரீம் ஃபுட். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே இங்கே வந்து பேஸ் பண்ணுறேன். போட்டால் இப்படி வந்துடுச்சு. வந்தோடனே இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் H1 மாற்ற கொஞ்சம் பெருசாக வரும். இப்படி வச்சுக்கோம், அது பிரச்சனை இல்லை. இப்படி இருந்தால் பிரச்சனை. நம்ம ஸ்டைலில் போய்ட்டு மாற்ற போகிறோம். டைப்போகிராஃபியில் போய்ட்டு நம்மளுக்கு வேணும்னா ஸ்டைஸை வந்து இன்னும் கொஞ்சம் வேணா கூட்டுறேன்னா இந்த மாதிரி கூட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்மளால் கூட்டினா அழகாக இருக்கும் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து இதுவும் பாப்பின்ஸுக்கு நம்ம மாற்றணும். பாப்பின்ஸுக்கே மாற்றிக்குவோம். பாப்பின்ஸுக்கு மாற்றிட்டோம்னா
இந்த ஃபாண்ட் கொஞ்சம் அழகாக இருக்குது பிச்சுக்கு மாற்றினோன்னே கலரை வந்து இது சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு ரெட் இந்த மாதிரி ரெட்டுக்கு மாற்றோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலருக்கு மாற்றோம். கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ரைட். கொஞ்சம் அழகான கலர் ரைட். பாருங்க அழகாக இருக்குது ரைட். நம்மளை காட்டினதோட கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி டிசைன் நம்மளை மாற்றிக்கிறோம் நம்மளே ரைட். இப்போ இது ரெண்டுக்குள்ளே பாருங்க சரியான மாதிரி ஸ்பேஸாக இருக்குது. இப்படியெல்லாம் போடக்கூடாது. அப்போ நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் தெரியாது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸில் போய்ட்டு மார்ஜினில் போய்ட்டு ஃபர்ஸ்ட் மார்ஜினை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து அன்செக் பண்ணுங்கள் ரைட். இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகும். அப்போ இதை வந்து பேக் ஸ்பேஸ் அடித்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணால் இது வந்து எல்லாம் வந்து லாக்காக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எனக்கு வந்து மேலே மட்டும் தான் போகணும். இப்போ 10 அடித்தா கீழே போகும். -10 அடித்தா கொஞ்சம் மேலே போகும். இப்போ எனக்கு வந்து -10 கொஞ்சம் 20 அடிச்சோம்னா கணக்கு அந்த இடத்துல செட் ஆகும். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் மேலே போகலாம். இது 20 எனக்கு கணக்கு சரி. இதான் உங்களுக்கு வேணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூட தெரிஞ்சுன்னா நான் 30 கொடுக்கணும் ரைட். இப்போ சரியாக வந்துச்சு. சரியாக போந்துச்சு ஓகேயா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது நான் ஒரு இமேஜ் ஒன்று ட்ராக் பண்ண போகிறேன். அப்போ நான் இங்கே போயிட்டு இமேஜை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் ரைட். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா இமேஜ் வந்து நமக்கு ஆட் பண்ணணும். இமேஜ் ஆட் பண்ணிட்டு நம்ம வருவோம் மிச்ச வேலைகள் செய்யறதுக்கு. நம்ம முடியலை. இதில் வந்து நம்ம இமேஜை சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ண இமேஜ் இதுதான் ரைட். இப்போ இமேஜோட நீங்கள் எடுக்கிற இமேஜை வந்து பிஎன்ஜி டைப்பாக நான் மாற்றிருக்கேன். நீங்கள் பிஎன்ஜியாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க ரைட். பிஎன்ஜி இமேஜ் ரைட். இப்போ நம்மளாம் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் போய்ட்டு நீ சேவ் பண்ணுற நேரம் ஃபைலில் சேவ் ஆஸில் போய்ட்டு இதில் வந்து நீங்கள் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணி ஜேபிஜி இல்லாமல் பிஎன்ஜி ரைட். பிஎன்ஜி டைப்பை செலக்ட் பண்ணுங்க. பிஎன்ஜி டைப்பில் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் இமேஜ் தான் என்ன எடுத்துருக்கேன் ரைட். இப்போ நான் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன் ரைட். நான் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் ரைட். இதை இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணால் இப்படி வந்துருவாரு ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுதான் வந்து ஆக்சுவல் சைஸ் இல்லை. சைஸ் இதுதான் ரைட். இதில் வந்து இப்போ ஆக்சுவல் சைஸ் ஃபுல் எல்லாம் இருக்குங்க. ஆக்சுவல் சைஸ் இதுதான் இந்த இமேஜ் லார்ஜ் ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில் வந்து உங்களுக்கு இதில் போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு வித்தை வந்து குறைப்போம். வித்தை வந்து இப்போ கணக்காக நமக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். எது வரையில் வரணுமோ இந்த மாதிரி வச்சுக்கோம். இப்போ எனக்கு இருந்தால் போதும். கணக்காக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி ரைட். இப்படி வச்சுக்கோங்க வித்து ரைட் ஓகே ரைட். இப்போ ஹைட்டை குறைக்காங்க. ஹைட்டை குறைச்சா எனக்கு அசிங்கமாக போயிடும். கணக்காக வித்துன்னா இதுக்கு வித்தை மட்டும் குறைக்கிறதுனா கணக்காக செட்டு லைன் பண்ணி எடுக்க முடியும் ஓகே ரைட். இப்போ இந்த மாதிரி நான் வித்தை குறைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இது ரெண்டு எனக்கு வந்து கொஞ்சம் கீழே இங்கே நான் வரணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸில் போயிட்டு முதல்ல மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 50 அடிச்சிங்கன்னா கீழே சாரி எல்லாம் வந்துச்சு. கண்ட்ரோல் Z அடிங்க. இன்னொருத்தனை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு 50 அடிச்சிங்கன்னா இப்போ இவ்வளோத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 150 அடிங்க ரைட். 150 அடிச்சிங்கன்னா எனக்கு இதை இந்த ரைட் சைடில் மட்டும் அப்படி கீழே போவாங்க. அப்புறம் தான் கீழே இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சரி. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் எல்லாத்துலேயும் 150 வச்சா ஃபுல் மார்ஜினே எடுத்துக்குவார். இப்போ கணக்காக இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வேணும்னா இந்த சைஸில் வந்து இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்டைலில் போயிட்டு டைப்போகிராஃபியில் போயிட்டு எனக்கு வேணும்னா எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் வேற ஒரு ஃபாண்ட் ஸ்டைலுக்கு ஃபாண்ட் ஃபேமிலிக்கு மாற்றலாம். இந்த மாதிரி வேற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலிக்கு மாற்றலாம். வேற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலிக்கு மாற்றலாம். இந்த மாதிரி மாற்றலாம் ஓகே ரைட். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கிறீங்க. நான் வந்து கொஞ்சம் மாற்றுவோம். கொஞ்சம் நல்ல ஒரு ஃபாண்ட் கொஞ்சம் அழகான ஃபாண்ட் இந்த மாதிரி மாற்றிக்கவே அழகாக இருக்குது ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாவது கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கூட்டுவாங்க. இது கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் எனக்கு கூட்டினா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் ரைட். இப்போ கொஞ்சம் கூட்டும். இப்படி தான் இருக்கும் ரைட். இப்போ பாருங்க அழகாக இருக்குது ரைட். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது ரெண்டு இடத்துல. அதனால நான் கூட்டி வச்சுருக்கேன் அப்படி ரைட். இப்போ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ எனக்கு வேணும் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ நான் டெக்ஸ்ட் எடிட்டரில் கொண்டு போய்ட்டு அந்த கீழே பிடிச்சிக்கோங்க. கொடுத்து அப்படி வந்துருச்சு. இதில் ஒரு சின்ன டெக்ஸ்ட் கொஞ்சம் நான் இருக்கிறேன். டமி டெக்ஸ்ட் கொஞ்சம் டமி டெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே நான் மட்டும் பேஸ் பண்ண கரெக்டாக செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் பாருங்கள் நான் இடைவெளி வந்து கூடவாக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறீங்க முதல்ல மாதிரி அட்வான்ஸில் போயிட்டு இது இன்னொரு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் லாக் உடையும். இங்கே நான் வந்து 20 கொடுத்துருக்குறேன். சாரி இது வந்து இந்த பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் Z அடிச்சுட்டு இன்னொருத்தர் அடிப்பான். இங்கே நான் போய்ட்டு ஒரு 20 கொடுத்துட்டு மைனஸ் கொடுத்தீங்கன்னா மேலே கொடுத்துருவார். இது சாரி இந்த கணக்கு சாரி. இப்போ எனக்கு தேவை இப்போ எனக்கு வந்து
டெக்ஸ்ட்டும் போட்டு எனக்கு கீழே ஒரு பட்டன் ஒன்று போடணும். பை நவ் ஏதாவது. இப்போ அதுக்கு என்ன செய்யறது? என்ன பண்ணணும்? பட்டன் ஒன்று போடுறதுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்கள்? ரைட், பட்டன் ஒன்று போடுறது ரொம்ப சிம்பிள் வேலை. இப்படி தான் பட்டன். இந்த பட்டனை ட்ராக் பண்ணி கீழே ட்ராப் பண்ணு. ரைட், ஸோ இந்த பட்டனை போட்டேன். சரி, இதில் வந்து மார்ஜினை வந்து நான் ரைட் மைனஸ் போட்டு பட்டனை வந்து எப்படி இதாக இருக்கு இதில் போயிட்டு பட்டன் ஒன்று இருக்கு பாருங்க. பட்டன், இந்த பட்டன் வந்துருச்சு. ரைட் ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே మన டெஸ்ட் இருக்கு, இது இருக்கு, பட்டன் வந்துச்சு. பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன பண்ண போறேன்னா, நான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பட்டனை டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்ற போறேன். கிளிக் ஹியருக்கு பதிலாக பை ஹியர், பை ஹியர்னு சொல்லி கொடுக்கலாம். ரைட், ஓகே, பை ஹியர்னு சொல்லி கொடுக்கலாம். ரைட், பை ஹியர்னு சொல்லி கொடுக்கலாம். ஐக்கான் ஸ்பேஸ் கணக்கு வச்சுக்கோங்க. ரைட், பை ஹியர்னு சொல்லி கொடுக்கலாம். ரைட், ஏன்னா வந்து நீங்கள் ஐக்கான் மீடியமா லார்ஜா எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் வந்து கணக்காக வந்து ஸ்மால்னு கொடுத்தா ஸ்மால் படி இருக்கும், மீடியம்னு கொடுப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும். பை ஹியர்னு சொல்லி கொடுப்போம். ரைட், இப்போ இதை அப்டேட் பண்ணிட்டு நம்ம போய் சைடுக்கு நேராக போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வேலை செய்யுதுன்னு. இந்த இப்படி இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இப்படி இருக்கு. நான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதை கொஞ்சம் கூட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்புறேன். இத்தனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் கூட்டிட்டு ரைட் இப்படி வச்சுட்டு இப்போ அப்டேட் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் சைஸை வந்து கூட்டணும், இமேஜில் சைஸ். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ரைட், இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இன்னும் ஒரு 4-5 லிங்க்ஸ் இங்கே ஆட் பண்ணிட்டு வர நேரம் உங்களுக்கு சரியாக அமையும். அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறது. இந்த இதுக்கான சைடு வந்து இடைவெளி கூட, இந்த இடைவெளி கொஞ்சம் குறைக்கணும். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல மாதிரியே இன்னொரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஒரு இங்கே நான் வந்து இதனை 30 கொடுத்துட்டு -30 கொடுத்தோம்னா எங்கே போய் வர ஒரு 40 கொடுத்து பார்ப்போம். இங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு பார்ப்போம் சைடு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு. ரைட், பை நவ், பை ஹியர். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குற நேரம் பை ஹியர்ன்றது வரும். ஓகே, இதுதான் பட்டன் பை ஹியர். ரைட், இப்போ ஸ்டைலில் போயிட்டு உங்களுக்கு ரைட், இப்போ நம்ம வந்து உங்களோட அட்வான்ஸில் போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் ரைட், வேறு ரெஸ்பான்சிவ் போர்டை ரைட், இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட், மோஷன் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். ரைட், இதில் நிறையா விஷயங்கள் இதில் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பட்டனில் ஒன்று கலரையும் நான் சேஞ்ச் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணி கலரை வந்து கொஞ்சம் வேறு இந்த மாதிரி கலருக்கு சேஞ்ச் பண்ணும். பச்சை வந்து கொஞ்சம் பச்சையோட இந்த மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுத்தா கூட நல்லா இருக்கும் பாருங்க, அழகாக இருக்கும் பாருங்க. சைடு வந்து இப்போ அப்டேட் பண்ணி பாருங்கள். இந்த கலர் வந்து பச்சையோட கொஞ்சம் இந்த கலர் வந்து ஒரு பியூட்டியாக இருக்கும். ரைட், இப்போ பாருங்க அழகாக இருக்குது இந்த சைடு. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக அந்த மாதிரி நீங்கள் எடுத்த டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பொறுத்தவரையில் இந்த சைடை வந்து இன்னும் அழகாக பியூட்டி பண்ணணும். ரைட், இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான உங்களுக்கு வந்து லேண்டிங் பேஜ் வந்து செய்யும். இப்போ இந்த லேண்டிங் பேஜுக்கு கீழே உங்களுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் என்னென்ன பேஜ் வேணுமோ அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறது தான் இருக்குது. ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகமாக கமெண்ட்டை தெரிவிங்க.